கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கும் பகல் நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், காயங்களை ஆற்றுகிற தெய்வம். கையப்படி சொல்லுங்க. என்ன காயத்தோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த காயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து அனுப்ப போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப சரீரத்தில் ஒரு காயம் பட்டால் நேரே நாம் மருத்துவரை அணுகுகிறோம். அவர் நல்ல மருந்து போடுகிறாரு. ஆமீன். சீல் பிதுக்குகிறாரு. நல்ல மருந்து வைத்து கட்டுகிறாரு. அந்த டாக்டருக்கு ஒரு பெரிய எண்ணம், இந்த பேஷண்டுடைய காயத்தை என்ன செய்யணும், குணமாக்கணும். அதே போல பரலோகத்தின் தகப்பன் நம்மேல் ஒரு நினைவாய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் காயப்பட்டு தெரியக்கூடாது, காயத்தோடு இருக்கக்கூடாது. அவருடைய காயங்களை ஆற்ற ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்தின் தெய்வம் விரும்புகிறார். இன்றைக்கு பகல் நேரத்தில் பலவிதமான காயத்தோடு கூட இந்த இடத்தில் வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். காயப்பட்டு நிற்கிற அனைத்து பிள்ளைகளுடைய காயத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு கட்டி இன்றைக்கு உங்களை குணமாக்கி கர்த்தர் அனுப்ப போகிறாரு. நல்லா வரையிலே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்படியெல்லாம் ஒரு மனிதன் காயப்படுகிறான், அந்த காயத்தை எது எல்லாம் ஆற்றுகிறது என்று சொல்லி சில விஷயத்தை உங்களோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 2 விதமான காயங்கள் காணப்படுகிறது. 2ஓ 3ஓ நிறைய காயத்தை நாம் பார்க்க முடியும். ஆமீன். சரீரத்தில் வருகிற ஒரு காயம், சரீரத்தில் வருகிற ஒரு காயம் உண்டு. மனதில் வருகிற ஒரு காயம் உண்டு. இருதயத்தில் வருகிற ஒரு காயம் உண்டு. ஆமீன். ஸ்தோத்திரம். சரீரத்தில் வருகிற காயம், மனதில் வருகிற காயம், இருதயத்தில் வருகிற காயம், இப்படி நிறைய காயங்களை குறித்து நாம் படிக்க முடியும். சிலரை பார்த்தா வெளி தோற்றத்திற்கு நல்லா இருப்பாங்க, நல்ல வஸ்திரம் உடுத்திருப்பாங்க, ஆமே, நல்ல ட்ரெஸ் பண்ணி இருப்பாங்க. ஆனா உள்ள பார்த்தா முழுவதுமாகவே வேதனைகளும் சஞ்சலங்களும் உபத்திரவங்களும் கண்ணீரினால் அநேக நிறைந்து காணப்படுகிறார்கள். இப்படி வெளித்தோற்றத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பேச்சு கொடுக்க கொடுக்கத்தான் தெரிகிறது எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, வெளி தோற்றம் நன்றாயிருக்கலாம், ஆனால் உள்ளே ஏதோ ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு துன்பம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு கண்ணீரின் பாதையில கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பகல் ஆவியானவர் அத்தனை பிள்ளைகளுடைய காயத்தையும் ஆண்டவர் கட்டி இன்றைக்கு சுகமாக்கி கர்த்தர் அனுப்ப போகிறாரு. உங்கள் காயங்கள் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை பிடிச்சு இப்ப நல்லா விசுவாசித்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் காயங்கள் மாறும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் காயத்தை கட்ட போகிறாரு, அந்த காயத்தை சுகமாக்க போகிறாரு. எத்தின் மூலமாய் காயம் வந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த காயத்தை கட்டி கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்து கர்த்தர் அனுப்ப போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அதான் தந்தை இப்படியாக அழகை பாடினார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சேர்ந்து சொல்லுங்க. எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டி போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள். மறுபடியும் எண்ணி முடிய அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் காயப்படுத்தி என்ன செய்கிறாரா? கட்டு போடுகிற தெய்வம். காயப்படுத்தின தெய்வம் காயத்தோடு விடுகிற தெய்வம் அல்ல. மனிதன் காயப்படுத்தி காயத்தோடு விடுவான், ஆனால் தெய்வம் காயப்படுத்துவார். ஆனால் அந்த காயத்திற்கு கட்டு போட்டு அந்த காயத்திலிருந்து நம்மை சுகமாக்கி அனுப்புகிறவர் இயேசுவாய் காணப்படுகிறார். சில காயங்கள் வந்திருக்கலாம், இன்னைக்கு தெய்வம் அந்த காயத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறாரே. இடி முழக்கமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே இல்லை, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப டக்கு டக்குன்னு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். எதன் மூலம் எல்லாம் ஒரு ஆமென் தேவனுடைய பிள்ளை உலகத்தான் எதன் மூலமாய் காயப்படுகிறார்கள். வாசிக்கலாம். முதலாவது சகரியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது முதலாவது ஆமென் வருகிற காயம், ஆமென் ஸ்தோத்திரம், அவனை நோக்கி என் சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பார். அப்ப கவனிப்போம். முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி காயம் வருகிறது அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது சிநேகிதர்களின் நிமித்தம் வருகிற காயமாய் காணப்படுகிறது. நாம் சிலரை உயிருக்கு உயிராய் நேசிப்போம், ஆனால் அந்த நேசிக்கிற மனிதர்களின் மூலமாய்
நாம் சில வேளையில் காயப்பட்டு விடுகிறோம். இதை நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் வரும் பொழுது, யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, அங்கே யோபுக்கு ஆமென் இருந்த சிநேகிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யோபு பெரிய நெருக்கத்தை அனுபவிக்கிறார், கஷ்டத்தை அனுபவிக்கிறார். இப்ப 3 சகோதரர்களை குறித்து, சிநேகிதர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யோபின் பிரச்சனையை குறித்து இவர்கள் கேள்விப்பட்டு 3 பேரும் இவர்கள் பிளான் பண்ணி, ஆலோசனை பண்ணி இப்ப யோபை பார்க்கும்படியாய் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து இந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆமென், யோபின் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்னு சாப்பிடவும் செய்யல, ஒன்னு குடிக்கவும் செய்யல. ஆமென், நல்ல சிநேகிதர்கள் இல்ல? ஆமே, உண்மைதானே? சிநேகிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே 3 பேரும் வந்துட்டேன் இல்ல, அப்ப நல்ல சிநேகிதர் தானே? இல்லையா? அல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை, டக்குன்னு படிங்க. தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட பொழுது பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது தங்கள் சால்வைகளை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றிக் கொண்டு அவன் துக்கம் மகா கொடிது, ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்களாம். அப்ப நல்ல சிநேகிதர் தானே? 7 நாள் என்ன செய்யலையா? யோபுக்கு பிரச்சனையை பார்த்துட்டு 7 நாள் யோபுக்கு கூட உட்கார்ந்து இருந்தாராம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனா யோபு சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம், யோபுக்கு கூட இருந்த சிநேகிதர்களை குறித்து யோபு சொல்றாரு, என் சிநேகிதர் என்ன செய்யறாங்களா? பரிகாசம் பண்றாங்க. போதும். இப்ப இந்த 7 சிநேகிதரும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க, அவருடைய கஷ்டத்தோட வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இப்ப யோபு சொல்றாரு, இவன் என்ன செய்கிறான்? பரிகாசம் பண்றான், பரிகாசம் பண்றான். இன்னும் யோபின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 27 படிக்கும் பொழுது, சிநேகிதன் படுகுழியை வெட்டுகிறான். படுகுழி. ஸ்தோத்திரம். இன்னும் யோபு சொல்றாரு, யோபு 19:19, பிராண சிநேகிதர் என்னை வெறுக்கிறார்கள். என் கூட இருந்தவர்கள், என் கஷ்டத்தில் இருந்தவர்கள் இப்ப என்ன செய்கிறார்கள்? என்ன வெறுக்கிறார்கள். அப்ப நான் முதலாவது சொல்றேன், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மோடு கூட இருந்த சிநேகிதர்களின் நிமித்தமாய் வந்த காயம். எல்லாத்திலையும் கூட இருந்தாங்க. குழுவுக்கு போகணுமா, அங்க கூட வந்தாங்க. பேங்குக்கு போகணுமா, அங்க கூட வந்தாங்க. கல்யாண வீட்டுக்கு போகணுமா, அக்கா எப்ப வருவியா? ஆமீன், ஸ்தோத்திரம். துணியெல்லாம் உடுத்து கூட்டிட்டு போனீங்க, நகையெல்லாம் மாத்தி மாத்தி போட்டீங்க, உங்க சாரி எல்லாம் மாத்தி மாத்தி உடுத்தீங்க. ஆமே, நல்ல சாப்பாடெல்லாம் மாறி மாறி வாரி கொடுத்தீங்க. என் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணி, ஆமே, என் நண்பன்,
என் சிநேகிதன், என் தோழன், என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பான், என்னை விட்டு போக மாட்டான், என்ன வந்தாலும் என்னோடு கூட இருப்பான் என்று சொல்லி நல்ல சிநேகிதர்களாய் இருந்தவர்கள் இப்ப என்ன செய்கிறாங்கன்னா காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கையை பிடிச்சு நீங்க சொல்லுங்க, யாரும் காயப்படுத்தப்படாது. எப்படி நீங்க? நான் பார்க்கிறேனே, ஆன்லைன்ல வேற போகுது. சரி, ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கொஞ்ச நாள் பயங்கர குலான், பயங்கரம். ஆமே. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மாறி மாறி முகத்துல பார்க்கல, பார்க்காம கிடந்துட்டு இந்த குலானா இருக்கும் பொழுது என்னெல்லாம் பேசினாங்களோ இப்ப குலான் பிரிஞ்சு போச்சு. இவங்க பேசினதெல்லாம் எங்க போகுது? கேட்டியாள அக்கா இப்படியாக சொன்னாய், கேட்டியாள மைனி இப்படியாக பேசினா. கையை பிடி சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் வெளியே விடப்படாது. ஆமேன். ஒரு வசனம் படித்தேன், எரேமியாவில் நினைக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. எரேமியா 9:4. நீங்கள் அவன் அவன் தன் சிநேகிதனுக்கு எப்படி இருக்கணுமா? கையை பிடி சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லுங்க, யாருக்கு வாயையும் பூட்டு போட முடியாது. நல்ல பூட்டியது கோத்ரேஜா எனக்கு தெரியல. என்ன பூட்டு போட்டாலும் சிலருக்கு வாய் என்ன செய்ய முடியாது, பூட்டு போட்டு வைக்க முடியாது. ஆனபடினால்தான் பைபிள் அழகா சொல்லுது. ஆமீன், ஸ்தோத்திரம். நீங்கள் அவன் அவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும். ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். அப்ப அருமை தேவ பிள்ளைகளே, நான் முதலாவது சொல்றேன், சிநேகிதர்களின் மூலமாய் வந்த காயம், நேசித்தவர்களின் மூலமாய் வந்த காயம், அந்த காயத்தோடு இந்த இடத்தில் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த காயத்திலிருந்து கர்த்தர் உங்களை சுகமாக்கி கர்த்தர் அனுப்ப போறாரு. நான் தயவாய் ஒரு வார்த்தை கூட சொல்றேன். எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். அப்ப இது எப்படிப்பட்ட வார்த்தைகள்? மனிதன் பேசுகிற வார்த்தைகள், ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தை. இந்த வார்த்தைய நீங்க என்ன செய்றீங்க? நம்புறீங்க. ஒருக்கா கூட கையப்படி சொல்லுங்க, மனுஷன் பேசுகிற ஒரு வார்த்தையும் நம்பப்படாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தேவ பிள்ளைகள் நம்பணும். அதே எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருந்தது. கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்படின்னா மகிழ்ச்சி, என் இருதயத்திற்கு சந்தோஷமும். ஆமேன். அந்த வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியுமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளை, தெய்வத்துடைய வார்த்தைய ஒரு தேவ பிள்ளை நம்பினா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நம்புவீர்களானால் வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும், ஆமீன், கண்ணீரும் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனபடினால் இன்றைக்கு பகல்ல இந்த ஜெபத்தில் சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தையை நம்பி வேதனைப்படுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அதனுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது. அதை கிடைத்த உடனே உட்கொள்ள வேண்டும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது சொல்றேன், மனுஷனுடைய அதாவது சிநேகிதர் நம்மை காயப்படுத்துவார்கள். நிறைய பேர் அப்படி நீங்க இருக்கிறீங்க. ஒரு காயப்பட்ட அனுபவத்தோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த காயத்திலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கர்த்தர் தரப்போகிறாரு. இரண்டாவது ஒரு காயம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 9:15. யுத்தத்திலே வெட்டின காயம். ஸ்தோத்திரம். அங்கே கவனிங்க, யுத்தத்தில் வந்த காயம். ஆமீன். அவன் அங்க வெட்டிட்டான். வெட்டின நேரத்தில் என்ன வந்துட்டு இப்ப காயம் வந்துட்டு. அப்ப இரண்டாவது சொல்றேன், யுத்தத்தில் வருகிற காயங்கள். அப்படின்னா யுத்தம்னா சத்துருவோடு பண்ணுகிற யுத்தம். இதை நீங்கள் இன்னும் படிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 31:1 படிங்க. அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பதாக முருந்தோடி வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவர் குமாரரையும் தொடர்ந்து யோனத்தாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு. ஆமென். அப்ப கவனிக்கணும். இரண்டாவது சொல்றேன், யுத்தத்தில் வருகிற காயம். நீங்களும் நானும் நிற்பது ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்தில் நாம் யாரோடு யுத்தம் பண்ணுகிறோம்னா, பிசாசின் சேனைகளோடும் பொல்லாத ஆவியின் கூட்டத்தோடும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும்தான் பிசாசோடு யுத்தம் பண்றது. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணுகிறது நீங்களும் நானும் தான். இப்ப கையை பிடி சொல்லுங்க, யுத்தம் பண்ணுகிறனா ரொம்ப கவனமா யுத்தம் பண்ணணும். ஆமே, உண்மைதானே நான் சொல்றது? 2 தேசத்துக்கு யுத்தம் நடக்குது. இப்ப அமெரிக்கா தேசம் ஈரான் அடிக்க போகுது. ஆமே. அப்ப யுத்த தளவாடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஆயத்தமா இருக்கிறபடியினால்தான் யுத்தம் பண்ணுவோம், சண்டை பண்ணுவன்னு போறாங்க. யுத்த தளவாடங்கள் இல்லாவிட்டால் எதுக்கு போக மாட்டாங்க? சண்டைக்கு போக மாட்டாங்க. இப்ப கவனிக்கணும், யுத்தம் பண்ணுகிற நாம் எல்லா யுத்த தளவாடங்களையும் தேவ பிள்ளைகள் வைத்திருக்கணும். நம்ம சத்துருவோடு யுத்தம் பண்ண போகிறோம். ஆமீன். சாத்தானோடு யுத்தம் பண்ண போகிறோம். அந்த எதிரி நம்மள அப்படியே பார்த்துட்டே இருப்பான். எந்த இடம் வீக்கா இருக்குதோ அங்க அடிப்பான். நான் சொல்ற தேவ பிள்ளைகள் புரிகிறதா? அபிஷேகம் நல்லா இருக்கும், ஆராதனை நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், கைத்தட்டு நல்லா இருக்கும், ஜெபம் நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு சரி இருக்காது, பேச்சு சரி இருக்காது. அங்க நுழைந்து வருவான். நான் சொல்ற புரியுதா தேவ பிள்ளைகளுக்கு? என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்குது, அந்த இடம் வீக்கா இருந்தா அங்க உள்ள வருவான். அதனால்தான் பிசாசு ஆமீன் ஒரு முறை சொன்னான் பாருங்க. அப்போஸ்தலர் 19:15 படிக்கும் பொழுது படிங்க டக்குன்னு அந்த வார்த்தைய. சாத்தான் சொல்றான். ஆமீன். அப்போஸ்தலர் 19:15 இயேசுவை அறிவை, பவுலை அறிவை. ஒரு அல்லேலியா சொல்லுங்க.
சாத்தான் சொல்றான், பவுலையும் இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், ஒன்னையும் தெரியும். ஆமே. அப்ப கவனம். அப்ப யுத்தம் பண்ண போகிற இடத்தில் தேவ பிள்ளைகள் கவனமா யுத்தம் பண்ணணும். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எதிராளி எந்த ரூபத்திலையும் வருவான், எப்படி வேணாலும் அடிக்க வருவான். நீங்க கவனமா இருக்கணும், நாம் கவனமா இருக்கணும். இல்லாட்ட காயப்பட்டுருவோம். நான் சொல்ற தேவ பிள்ளைகள் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பிசாசோடு எதிர்க்கிறீங்க, ஒரு பிசாசோடு யுத்தம் பண்ண போறீங்க, சாத்தானோடு சண்டை பண்ண போறீங்க அப்படின்னா நம்முடைய யுத்த தளவாடங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆயத்தத்தோடு போய் தான் அவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும். இந்த முந்தின நாட்கள் எல்லாம் இந்த பிசாசு துரத்துகிற தேவ மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க முதலாவது என்ன செய்வாங்கன்னா, அவருடைய வீட்டை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள கொண்டு வருவாங்க. ஆமீன். மனைவிய இரத்த கோட்டைக்குள்ள கொண்டு வருவாங்க, பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள கொண்டு வருவாங்க, ஊழியத்தை இரத்த கோட்டைக்குள்ள கொண்டு வருவாங்க. முதலாவது இவர்கள் ஒரு பாதுகாப்பை போடுகிறார்கள். ஆமே. எல்லாவற்றுக்கும் இவர்கள் ஒரு பாதுகாப்பை போட்டு ஜெபித்து ஆயத்தத்தோடு தான் போய் அந்த பிசாசோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆமே. அந்த பொல்லாத ஆவி பிடித்து கிடக்கிற மனுஷனுக்காய் ஜெபிக்க போகும் பொழுது முதலாவது ஒரு பாதுகாப்பை இவர்கள் போட்டுட்டு தான் அந்த ஆவிகளோடு போயிருந்து யுத்தம் பண்ணுவார்கள். ஏன்னா எதிராளி எங்க தாக்குறான்னு தெரியாது. நம்முடைய வீடு சரியில்லை அப்படின்னா வீட்டை தாக்குமா, மனைவி சரியில்லை அப்படின்னா மனைவியை தாக்குவான், பிள்ளைகள் சரியில்லை அப்ப பிள்ளைகளை தாக்குவான். ஆனபடினால் அருமை தேவ பிள்ளைகளே, யுத்தம் பண்ணும் பொழுது, பிசாசோடு யுத்தம் பண்ணும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் முதலாவது இரத்த கோட்டைக்குள்ள கொண்டு வரணும், கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு தான் அடுத்தது அந்த ஆவியோடு யுத்தம் பண்ணி அந்த வல்லமையை நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி ஒன்றை கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரிக்கு மேல பயங்கர பிசாசு ஆடிக்கொண்டே இருந்ததா. அந்த சகோதரியை பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப மறுக்கமா இருந்ததா. அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்த பொழுது அப்ப அதுல நின்றுட்டு சொல்லிச்சுமா, அந்த சகோதரி சொன்னாளா, ஆமீன், அவள் விடுதலையாகட்டும், எனக்கு அது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு. ஆமே. அவள் படுகிற கஷ்டத்தை பார்த்து இவங்க சொல்லிட்டாங்க. ஆமீன், அவள் சுகமாகட்டும், அது எனக்கு வந்தாலும் பரவாயில்லைன்னு. அடுத்த செகண்ட்ல அவங்க சுகமானாங்க. இவங்க மேல இந்த பேய் வந்தது. மரிக்கிறது வரை எப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் ஜெபித்த பிற்பாடும் அந்த ஆவி வெளியே போகவே இல்லையா. அந்த ஆவியோடு தான், அந்த பிசாசோடு தான் மரணத்தை சந்தித்தார்களாம். இன்னைக்கு நான் சொல்றேன், அருமை தேவ பிள்ளைகளே, நாம் யுத்த களத்தில் நிற்கிறோம், சத்துருவோடு போராடுகிறோம், பொல்லாத வல்லமைகளோடு போராடுகிறோம். முதலாவது தேவ பிள்ளையே, நான் ஆயத்தத்தோடு நின்று, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பிசாசை எதிர்க்கும் பொழுது அந்த பிசாசு என்ன காயப்படுத்த முடியாது, அந்த சத்துரு என்ன சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கு பகல சொல்றேன், ஏதோ ஒரு ஆவிய நீங்க, ஆமென், ஸ்தோத்திரம், ஆயத்தம் இல்லாமல் போய் துரத்தினபடியினால் ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் உங்களை சூழ்ந்து ஒரு காயப்பட்ட நிலவரத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு பகல் நேரத்தில் அந்த காயத்தை கட்டி கர்த்தர் விடுதலையாக்க போறாரு. ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். சீக்கிரமா யார் மேலும் கைகளை வைக்க கூடாதுன்னு பைபிள்ல ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்ட ஆவியோடு, எப்படிப்பட்ட வல்லமையோடு இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனபடியால் சீக்கிரமாய் கைகளை வைக்க கூடாது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது காயம் யுத்த களத்தில் பிசாசோடு யுத்தம் பண்ணினபடினால் வந்த காயம் ஏதாவது இருக்குமானால் இன்றைக்கு இயேசு அந்த காயத்தில் இருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கு தருகிறாரு. உடாபாலா சந்தரா கத்தலா கந்தலா. ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலாவது காயம் சிநேகிதர் மூலமாய் காயம். இரண்டாவது காயம் யுத்தம் பண்ணுகிறபடியினால் பிசாசின் மூலமாய் வருகிற காயம். மூன்றாவது காயம் லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன்
எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். இரண்டாவது, ஒரு காயம் பின்மாறி போகிறதுனால் வருகிற காயமாய் காணப்படுகிறது. இப்ப எருசலேம்ல இருந்தவன் எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். கையை பிடிச்சு சொல்லுங்க, எருசலேம்ல இருக்கிற நீங்க சொல்லல, எருசலேம்ல இருக்கிற நீங்க எரிகோவுக்கு போயிடக்கூடாது. பாருங்க, எருசலேம்ல இருக்கிற அநேகர் இப்ப எங்க போயிட்டு இருக்கிறாங்க? எரிகோவுக்கு. எருசலேமின் மேன்மையை தேவ பிள்ளைகள் காத்துக்கொள்ளணும். நல்ல ஆராதனை தன்மையா தேவ பிள்ளைகள் காத்துக்கொள்ளணும். ஆராதனை விடப்படாது, ஜெபத்தை விடப்படாது, தேவ சமூகத்தை விடப்படாது. இவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராக போனபடினால் கள்ளர் கையில் அகப்பட்டான். அகப்பட்டவன சத்ரு இப்ப என்ன செஞ்சான்னா, வஸ்திரத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்து அவனை இப்ப என்ன செஞ்சிட்டான்? காயப்படுத்தி விட்டான். அருமையான தேவ பிள்ளையே, நீ பின்வாங்கி போவாயானால், தேவ சமூகத்தை விட்டு நீ இடறி போவாயானால் நிச்சயமாய் காயப்படுவாய். ஆனபடினால் தான் நாங்க சொல்றோம், நீங்கள் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் போய்விடக் கூடாது, காயப்பட்டு விடக் கூடாது, குற்றுயிராய் மாறி போய்விடக் கூடாது. உன் பின்மாற்ற அனுபவம் உன்னை காயப்படுத்துற அனுபவமாய் காணப்படுகிறது. பின்மாறி போகிறாங்கன்னாலே தெரியும். முன் வரிசையில் இருக்கிறவங்க இரண்டாவது வரிசைக்கு போவாங்க, இரண்டாவது வரிசைக்கு இருக்கிறவங்க மூணாவது வரிசைக்கு போவாங்க, மூணாவது வரிசைக்கு இருக்கிறவங்க நாலாவது வரிசைக்கு போகும், நாலாவது வரிசைக்கு இருக்கிறது சேர்ல போய் உட்காரும், சேர்ல போய் இருந்தது பின்னாடி போய் உட்காரும், பின்னாடி போய் இருந்தது ஆராதனைக்கு அடுத்த வராது. ஆமே. அடுத்தது ஒரு வாரம் கூட்டம் இல்லை. சரி, சத்துரு சொல்லலாம் ஒரு வாரம் தானே போவேல, அடுத்த வாரம் போலான்னு சொல்லுவான். ஆமே. சரி, அடுத்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தை கட் பண்ணியாச்சு, அடுத்த நேற்றுக்கிழமை. ஆமே, நேற்றுக்கிழமை வந்தா நேற்றுக்கிழமை விசுவாசியா மாறிடுவாங்க. ஆமே. அடுத்தது ஸ்தோத்திரம். இப்ப வெள்ளிக்கிழமை ஜெபம் மொத்தம் கட்டு. ஆமே. சாத்தான் சொல்லுவான், போன வாரம் நீ ஜெபத்துக்கு போவல, உனக்கு ஒண்ணு நடக்கலையா அப்படின்னு பிசாசு கேட்பான். ஆமே. அப்ப வெள்ளிக்கிழமை ஜெபம் கட்டாச்சு. அடுத்த நேற்றுக்கிழமை ஜெபம் ஒரு வாரம் கட்டு. ஆமே. கல்யாண வீட்டுக்கு போனோம் பாஸ்டர். ஆமீன், ஸ்தோத்திரம். அங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம் பாஸ்டர், சென்னைக்கு போனோம் பாஸ்டர், மதுரைக்கு போனோம் பாஸ்டர், டெல்லிக்கு போனோம் பாஸ்டர் அப்படின்னு ஒரு வாரம் கட்டு. ஆமே. அடுத்த சத்துரு பேசுவான், போன வாரம் நீ போவல, உனக்கு என்ன குழப்பம்? ஒரு குழப்பம் இல்லை, அப்போ அடுத்த வாரம் கட்டு. ஆமே. அப்போ ஒரு மாசம் முழுவதும் ஆராதனை கட்டு. ஆமே. அடுத்தது அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வருவோம். ஆமே. அடுத்தது 4 நாள் அடுத்த கட்டு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது அது ஒரு மாசம் ஆகி அடுத்த 2 மாசம் ஆகும், அடுத்த 3 மாசம் ஆகும். பிசாசு இப்ப உள்ள நுழைஞ்சிட்டான். ஆமே. அவன் சொல்ல, இனி நீ எனக்கு போய் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உன் வீட்டு காரியம் ஒண்ணு நடக்கலையா, உன் குடும்பத்தின் காரியம் ஒண்ணு நடக்கலையா, ஆனால் உங்களுக்குள்ளே உள்ளே நடந்து கொண்டிருக்கிற அந்த தன்மை தேவ பிள்ளைகளுக்கு தெரியல. ஆமீன். ஆவிக்குரிய தன்மைகள் இழந்து போறது தெரியல, ஆராதனை மேன்மை இழந்து போறது தெரியல, தேவ பிரசன்ன நஷ்டப்பட்டது தெரியல, தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் நஷ்டப்பட்டது தெரியல, தேவனோடு உள்ள தொடர்பு நஷ்டப்பட்டது தெரியல. நீ இப்ப எங்க போயிட்டேன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாய் பின்வாங்கி போய் இப்ப யாருக்கு கையில அகப்பட்டு கிடக்கிறனா? சத்துருவுடைய கையில, சாத்தானின் கையில அகப்பட்டுட்ட. அவன் இப்ப என்ன செஞ்சானா, உனக்கு தந்திருந்த மேன்மையான அத்தனை வஸ்திரத்தை உரிந்தெடுத்தான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்தெடுத்தான், துதியின் வஸ்திரத்தை உரிந்தெடுத்தான், அபிஷேகத்தின் வஸ்திரத்தை உரிந்தெடுத்தான், மேன்மையின் வஸ்திரத்தை உரிந்தெடுத்தான், கிருபையின் வஸ்திரத்தை உரிந்தெடுத்தான். இப்ப உன்னை எப்படி போட்டுட்டானா, அவன் காயப்படுத்தி போட்டு விட்டான். இன்றைக்கு பகல சொல்றேன், யாராவது பின்வாங்கி கிடப்பீர்களானால் நீங்கள் காயப்பட்டு கிடக்கிறீர்கள். மறுபடியும் திரும்பி வர வேண்டும், மறுபடியும் தேவ சமூகத்தில் நீ திரும்பி வர வேண்டும். உன்னை மறுபடியும் எடுத்து கட்டி கர்த்தர் உனக்கு இழந்து போன எல்லா வஸ்திரங்களையும் அவர் திரும்ப தர விரும்புகிறார். ஊடாபாலா சந்தலாதராதலாதியா. ஆமென் சொல்லுங்க. கையை பிடிச்சு போய் சொல்லுங்க, ஒருவர் கூட சாத்தானின் கையில் அகப்பட்டுவிடாது, காயப்பட்டு விடக்கூடாது. ஆமென் சொல்லுவோம். நான் ஒரு வசனம் படித்தேன்,
எரேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. கையை எப்படி சொல்லுங்க, விழுந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆமே, விழுந்தவர்கள் என்ன செய்வார்கள்? விழுந்தவன் ஒரு இடத்துல கிடக்க மாட்டான், அவன் எப்படி அதை என்ன செய்ய பார்ப்பான். எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் இப்ப கீழே விழுந்துட்டேன்னு வைங்க, விழுந்துடப்படாதுன்னா அதுக்கு யாரும் ஜோம் பண்ணிடப்படாது, பாசி கீழே விழணும்னு. இப்ப நான் விழுந்துட்டேன்னு வைங்களேன், விழுந்த இடத்துல நான் கிடக்க பார்ப்பேனா? நான் உலக பிரகாரம் சொல்ல, ஆவிக்குரிய பிரகாரம் அடுத்தது. இப்ப உலக பிரகாரம் சொல்ல நான் விழுந்துட்டேன், விழுந்த நாங்க கிடக்க பார்ப்பேனா? எப்படியாவது தடவி பறக்கி என்ன செஞ்சிடணும், எப்படியாவது என்னத்தையா பிடிச்சு எடுத்து என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும். அதான் பைபிள்ல சொல்லப்பட்ட நீதிமான் எத்தனை தடவை? 7 தடவை விழுந்தாலும் அவன் என்ன செய்வானா, எழும்புவான். கையை பிடிச்சு சொல்லுங்க, பின்வாங்கி போன நீங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போன நீங்கள் எழும்பணும். நான் பிரசங்கன்மா பண்ணன்மா நிறுத்தன்மா உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். நிறுத்தணும் சொன்னா உடனே முடிப்பேன், பேசல சொன்னா கொஞ்ச நேரம் பேசுவேன். பேசன்மா பேசல சொன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அப்ப என்ன செய்ய, எப்படியாவது நான் என்ன பண்றேன், விழுந்துட்டேன், இங்க கிடக்கப்படாது, குப்பையில விழுந்துட்டேன், இங்க கிடக்கப்படாது, அசுத்தத்தில் விழுந்துட்டேன், இங்க கிடக்கப்படாது, எப்படியாவது அல்லது நான் என்ன செய்யணும், எழும்பணும். அருமை தேவ பிள்ளையே, நீங்களும் அதே போல பின்மாறி போயிட்டீங்களா? தூரம் போயிட்டீங்களா? எருசலேம் எரியோவுக்கு போயிட்டீங்களா? கள்ளர் கையில் அகப்பட்டு காயப்பட்டுட்டீங்களா? வஸ்திரத்தை எல்லாம் உரிந்தெடுத்து ஒன்றுமில்லாமல் வைத்திருக்கிறானா? அந்த காயம் கொடிய காயம், கொடிய காயம். அந்த காயத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி விட விரும்புகிறார். அந்த காயத்தையும் கர்த்தர் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கையை பிடிச்சு ஒருக்கா கூட சொல்லுங்க, பின்வாங்கி போயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. விழுந்து கிடந்தா இன்னைக்கு எழும்பிடணும். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை எழுப்பி விடுவா. உங்களுக்கு அந்த தாகம் போதும், அந்த விருப்பம் போதும். ஆண்டவரே விழுந்தது உண்மைதான் ஆண்டவரே, எழும்புவேன். ஆமே. ஒரு தப்ப ஒரு ஆள்கிட்ட கண்டுட்டீங்கன்னா நீங்க ஊரெல்லாம் சொல்லி நடக்கப்படாது. அல்லேலூயா. ஆமென். ஒருவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை சொல்லி நடந்தான், 2 பேர் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறேன். குடித்து வரித்து திராட்சரசம் குடித்து வரித்து வஸ்திரம் விலை கிடைக்கும் பொழுது ஒருவன் சொல்லி நடக்கும் பொழுது 2 பேர் நிர்வாணத்தை மறைத்தார்கள். கையை பிடி சொல்லுங்க, நீங்க சொல்லி நடக்கிற கூட்டமா இருக்கக்கூடாது, மறைக்கிற கூட்டமா இருக்கணும். இப்போ ஒரு ஆளு தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு வந்துட்டு உங்க பார்வைக்கு அது தப்பா தெரியுது. ஆமே, ஸ்தோத்திரம். இப்ப நீங்க எல்லாத்தையும் போய் என்ன சொல்லி நடப்பீங்க? இவங்க தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க. இப்ப அந்த மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பான். ஆண்டவரே, தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இடறி விழுந்துட்ட ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாம சொல்லிட்டு செஞ்சிட்ட ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இவன் போய் இப்ப எங்க விழுந்து கிடக்கிறான்? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். நீங்க இப்ப என்ன செய்வீங்க? உங்களை சொல்லல, வேற ஆளை சொன்னேன், ஆனால் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆள் இப்ப என்ன செய்யும்? எல்லாத்தையும் போய் தூட்டி நடந்துட்டே இருப்பாங்க. இப்ப இவர் விழுந்து கிடக்கிறார் தேவ சமூகத்தில், பிடிக்காமலும் புசியாமலும் சாப்பிடாமலும் ஒன்றும் செய்யாமலும் ஆமீன் விழுந்து கிடக்கிறார். இப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக. இப்ப என்ன நடக்கும்? இவன் விழுந்து கிடந்தான் பாத்தீங்களா? இவன் ஆண்டவர் தூக்கி எடுத்துருவாரு. அவனுடைய பாவத்தை ஆண்டவர் கழுவிடுவாரு, அவனுடைய தவற ஆண்டவர் கழுவிடுவாரு, அவனுடைய குற்றத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனா சொல்லி நடந்துட்டீங்க பாத்தீங்க, உங்க வாழ்க்கையில தான் அது பெரிய பாவமும் சாபமுமாய் வந்து சேரும். ஆனபடினால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன செய்வானா? எழுந்திருப்பான். தேவ பிள்ளைகளே, ஒரு தவறை காணும் பொழுது ஒருத்தன் சொல்லி நடந்தான், 2 பேர் நிர்மாணத்தை மூடினார்கள். நான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரிதான், நிர்மாணத்தை மூடுகிற கூட்டமா இருக்கணும், சொல்லி நடக்கிற கூட்டமா இருக்க கூடாது. பேசுறது புரியுதுன்னு சொன்னா ஒரு அல்லேலியா சொல்லிருங்க. சரி, இப்ப இந்த காயம் எப்படி ஆற்றப்படும்? நான் ஒரு 7 விதமான காயத்தை பேசணும்னு நினைச்சேன், 3 தான் பேசினேன், ஏன்னா நேரம் போயிட்டு. ஆமீன். இப்ப இந்த காயம் எப்படி ஆற்றப்படும்னா, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய காயத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயத்தை கட்டினார். அப்ப 2 காரியம் அங்கே செய்யப்பட்டது. என்னெல்லாம்? எண்ணெயும் திராட்சரசம். எண்ணெய், ஆமீன், நம்மள பைபிள படிக்கிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். எண்ணெய் என்பது வெளிக்காயத்தை குணமாக்குறது எண்ணெய். அதுக்கு தான் நீங்க எங்கள்கிட்ட எண்ணெய் கொண்டு வந்து ஜோம் பண்ண வர்றீங்க. பாஸ்டர்ஸ் மால்ட்ட எண்ணெய் கொண்டு போறோம், அதற்கு தான். இதற்கு எண்ணெய் வெளிக்காயம், அது குணமாக்கப்படுகிறது. ஆனால் திராட்சரசம் என்பது தெய்வத்துடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். மன்னிக்கணும், திராட்சரசம் என்பது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஆமீன். கிச்சிலி பழம் என்பது வேத வசனத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமீன். அந்த வசனத்தை படிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:5 டக்குன்னு. திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். கவனிக்கணும், அந்த திராட்சரசம் என்பது அபிஷேகத்தை காண்பிக்கிறது, கிச்சிலி பழம் என்பது வேத வசனத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்ப என் காயத்தை குணமாக்குறது ஒன்று அபிஷேகம், திராட்சரசம். 2வது கிச்சிலி பழம், வேத வசனம். அது கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். அது எனக்கு உள்ள கிடந்த அத்தனை காயத்தையும் இந்த வசனம் கட்டினது. கட்டப்படணுமா வேண்டாமா? வேணும். அப்ப முழங்கல் பிடி போடுங்க. நேரம் இல்லாதபடினால் முடிக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு காயம் என் ஜீவியத்தில் வந்துட்டு காயப்பட்டே இருக்கிறேன், அந்த காயம் மாற்றப்பட வேண்டும். அந்த காயத்திலிருந்து எனக்கு ஒரு பரிபூர்ணமான சுகம் வேணும்.
அப்படி விரும்புகிறவர்கள் மாத்திரம் உடைய கண்களை மூடி முழங்கால் படி போடுங்கள். ஒரு அபிஷேகம், ஒரு கிச்சிலி பழம், ரெண்டை ஆண்டவர் கொடுக்கிறார். எதுக்குண்டா? காயத்தை கட்டும்படியாய். உடாபாலா கபாராதரானியா கத்துரானியா. காயம் கட்டப்படும். சிநேகிதர் மூலமாய் வந்த காயமோ? யார் மூலமாய் வந்த காயம்? எல்லா காயத்தையும் கத்தர் இப்ப கட்ட போற. 2 நிமிடம் வாய்களை திறந்து எல்லாரும் கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டு கிடக்கிற அருமை தேவ பிள்ளையே, கத்தர் உன் காயத்தை ஆற்றுவார். கத்தர் உன் காயத்தை கட்ட போகிறார். உன் காயம் சுகமாகன்னு கத்தர் சொல்றாரு. அந்த காயத்தை கத்தர் மாற்ற போகிறாரு. அல்லேலூயா.